கரூரில் 41 பேர் உயிரிழந்த கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். இந்த தீர்ப்பு திமுக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்மட்டி அடி. தாவேகாவுடைய ஒற்றை இலக்காக திமுக எதிர்ப்பு என்று மாறியிருக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கறத விஜய் உறுதி செய்யணும்னா அவருக்கு இருக்கிற நியாயமான ஒரே வாய்ப்பு என்டிஏவுக்குள் அவர் வருவது. பிஜேபியுடன் டிஎம்கே கைகோர்க்கலாம் என்றால் பிஜேபியுடன் தாவேகா கைகோர்த்தால் என்ன தவறு? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கரூர் உயிரிழப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு பற்றி. வணக்கம் நண்பர்களே. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்திய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு வழங்கி இருக்கிறது. கரூரில் செப்டம்பர் 27 ஏற்பட்ட அந்த துயரமான சம்பவம் தொடர்பாக நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மிக முக்கியமான தீர்ப்பினை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் வழங்கியது. ஆக்சுவலா அந்த தீர்ப்புக்கு முன்னால ரொம்ப ஷார்ட்டா அது பற்றி அந்த வழக்கின் வரலாறு பார்க்கலாம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு அக்டோபர் 3 மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராம் ஆகியோர் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து பிஜேபி கவுன்சிலர் உமா ஆனந்தன் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே நேரம் கரூர் சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி செந்தில்குமார் அக்டோபர் 3 ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்து தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சோ பிரதான மனுக்கள் அப்படிங்கிறது இந்த 2. இதை தவிர்த்து வேற சிலர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த நெரிசலில் சிக்கி தன்னுடைய மகனை இழந்த ஒரு தந்தை, இவெல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனா பிரதான மனு அப்படிங்கிறது இந்த 2. இந்த மனுக்கள் மீதான விசாரணை கடந்த வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் NV அன்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. பின்னர் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த தீர்ப்பு இன்று முற்பகல் வழங்கப்பட்டது. தீர்ப்பினுடைய சாரம் பாத்தீங்கன்னா 2 தான். ஒன்னு, கரூரில் 41 பேர் உயிரிழந்த கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். இது முதல் விஷயம். இரண்டாவது, அந்த சிபிஐ விசாரணையை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு மேற்பார்வை செய்யும் என்று நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கின்றனர். இப்போ அந்த 3 பேர் கொண்ட குழுல 2 IPS ஆபீசர்ஸ் தமிழ்நாடு கேடர் IPS ஆபீசர்ஸ் தான் இருக்கணும். ஆனால் அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாது என்கிற உத்தரவும் அல்ல இருக்கு. அதோடு மட்டுமல்ல, சிபிஐ மாதம் தோறும் தன்னுடைய புலனாய்வு குறித்த அறிக்கையை இந்த குழுவின் முன் தாக்கல் செய்ய வேண்டும். சோ மாதம் தோறும் எந்த அளவுக்கு புலனாய்வு நடந்திருக்கு, இனி என்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றின இந்த ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை ரெகுலரா ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சோ வழக்கு விசாரணை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத உறுதி செய்வதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தன் தீர்ப்பில் கூறியிருக்கிறது. சோ இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு திமுக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்மட்டி அடி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதன் மூலமா சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் பிறப்பித்திருக்கிற சிறப்பு புலனாய்வு குழு அடி வாங்குகிறது. ஏன்னா சிபிஐ விசாரிக்க போகிறது. அப்போ இப்போ அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்கு இல்லையா, அது இதுவரைக்கும் அவங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்களோ அந்த ரிப்போர்ட்டை சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதை பெற்றுக்கொண்ட சிபிஐ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண அதே டைரக்ஷன்ல போகலாம், இல்லாட்டி அவங்க வேற பாதையில போகலாம். அதுல அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுன்னா உங்க வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் சிபிஐ அவங்க எப்படி இந்த புலனாய்வை நடத்தணுமோ அதன்படி அவர்கள் நடத்துவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத நீதியரசர்
அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும். இதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய சாராம்சம். இது இடைக்கால தீர்ப்பு தான் என வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறாரே. அதாவது வில்சன் குப்புற விழுந்து மீசையில மண்வட்டல அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். ஏன்னா வில்சன் திமுக அரசு சார்பில் ரொம்ப தீவிரமாக வாதாடினார், வழக்காடினார். அவர் திமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர். அப்படி இருந்து கம்ப்ளீட்டா இந்த கேஸை பொறுத்தளவுல டோட்டலி ஹி ஃபெயில்டு. அப்படிங்கிறப்போ இப்போ சமாதானம் சொல்றாங்க, இது இடைக்கால தீர்ப்பு தான் அப்படிங்கிறாரு. அதனால என்ன, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், நீட்டு சம்பந்தமா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதே அதுவே இடைக்கால தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பு சப்ஜெக்ட்ஸ் ஃபைனல் வெர்டிக்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா ஃபைனல் வெர்டிக்ட் என்னைக்கு வரும்னு யாருக்கு தெரியும்? அது வரட்டும், வர்றப்ப பார்த்துப்போம். இது இடைக்கால தீர்ப்பாக இருந்தாலுமே இது திமுகவுக்கு சாதகமா வந்திருக்கலாம்ல, இல்லையே. இதையே எதிராக வந்தது. அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய மொத்த பார்வையுமே வேறு விதமா போனதுக்கு மூல காரணம் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இதை விசாரித்தது, உத்தரவிட்டதுதான். ஏன்னா கரூர்ங்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல வர்றப்போ சென்னை ஹைகோர்ட்டுக்கு என்ன வேலை? எதற்காக அவர் உத்தரவு பிறப்பிக்கணும்? இதுதான் முதல் சந்தேகம். இந்த சந்தேகத்திலிருந்து படிப்படியா பல சந்தேகங்கள் கூடின. அதனால வில்சன் சொல்ற மாதிரி இது இன்டரிம் ஆர்டராவே இருக்கட்டும். இன்டரிம் ஆர்டரா இருந்தாலுமே அது தமிழக அரசுக்கோ தமிழக அரசின் நிலைப்பாட்டுக்கோ சாதகமா இல்லையே. அது சிபிஐ தானே உத்தரவிட்டு இருக்காங்க. இப்ப பிஜேபியினுடைய உமா ஆனந்தன் அவர்கள் தாக்கல் செய்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும்னு இருக்காங்க. அதை ஓகே பண்ணியிருக்காங்களே. அதே போல ஆதவ அர்ஜுனா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழுவின் மேற்பார்வையில் விசாரணை நடக்க வேண்டும்னு சொல்லியிருக்க, அதையும் உச்ச நீதிமன்றம் ஓகே பண்ணியிருக்கு. சோ இது தாவேகாவுக்கு பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். அதனால இடைக்கால உத்தரவு அப்படி இப்படின்னு சொல்றது ஒரு விதமான சமாளிப்பு. குப்புற விழுந்து மீசையில மண் ஒட்டல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாளிப்பு. தங்களுக்கு தாங்களே ஆறுதல் சொல்லிக் கொள்ளுகிற விதமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பட் இடைக்கால உத்தரவாக இருந்தாலும் இது உத்தரவு, அதை மறந்து விடக்கூடாது. இந்த தீர்ப்பால் ஒரு நபர் ஆணையத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதன் விசாரணை தொடரும் எனவும் வில்சன் தெரிவித்திருக்கிறாரே. அதாவது அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் பற்றி உச்ச நீதிமன்றம் எதுவும் சொல்லல. அதனால அருணா ஜெகதீசன் ஆணைய விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லி அது ஏதோ பெரிய தமிழ்நாட்டு அரசுக்கு கிடைத்த வெற்றி மாதிரி சித்தரிக்க வில்சன் முயற்சி செய்கிறார். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். உமா ஆனந்தன் அவர்கள் தொடுத்த வழக்குல சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரியிருந்தார். ஆதவ அர்ஜுனா தொடுத்த வழக்குல உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கோரியிருந்தார். இவர்கள் இருவருமே அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் கூடாது என்று தெரிவிக்க வேண்டும், கூடாது என்று உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக முன்வைக்கவில்லை. அதனால இந்த பிரதான மனுதாரர்களான 2 பேருடைய மனுவிலையும் அருணா ஜெகதீசன் ஒரு நபர் குழுவுக்கு எதிராக உத்தரவிட வேண்டும் என்பது பிரேயராகவே வைக்கப்படல. இன்னும் சொல்ல போனால் இந்த மனுதாரர்கள் அருணா ஜெகதீசன் ஒரு நபர் குழுவை ஒரு குழுவாக கன்சிடரே பண்ணல, அதை பற்றி கவலையே படல. சோ மனுதாரர்கள் அது சம்பந்தமா கோரிக்கையை விடுக்காத போது உச்ச நீதிமன்றம் தானாக முன் இந்த ஒரு நபர் கமிஷனை நான் கலைக்கிறேன்னு சொல்லுமா? அது அதனுடைய வேலை இல்லை. மனுதாரர்களே அந்த கோரிக்கை விடுக்கலையே. மனுதாரர்கள் கோரிக்கை விடுக்கவில்லை, எனவே உச்ச நீதிமன்றம் அது பற்றி பேசவில்லை, அவ்வளவுதான். இப்போ ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. மனுதாரர்கள் ஏன் இந்த ஒரு நபர் கமிஷனுக்கு எதிராக எந்த கோரிக்கையும் வைக்கல? அது ஒரு கேள்வி இருக்கு, அது நியாயமான கேள்வி. அதாவது ஒரு நபர் கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது தனியா ஒரு புலனாய்வு செய்யும், ஒரு அறிக்கையை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டு போயிடும். இந்த ஒரு நபர் கமிஷனுக்கு எந்த விதமான லீகல் வேலிடிட்டியும் கிடையாது. அதுக்கு அதாவது அந்த அறிக்கைக்கு எந்த விதமான சட்டபூர்வ தன்மையும் கிடையாது. ஒரு நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்புக்கு சமமானது அல்ல ஒரு நபர் கமிஷனுடைய அறிக்கை. அதை புரிஞ்சுக்கணும். அந்த அறிக்கையில பல பரிந்துரைகள் இருக்கும். அந்த அறிக்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க.
இந்த கவர்மெண்ட் விருப்பம் இருந்தால் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை, அதுல இருக்கக்கூடிய பரிந்துரைகளை அமல்படுத்தலாம். இல்லாட்டி அதை பரல்ல கட்டி தூக்கி போட்டு வச்சிருக்கலாம். இவ்வளவுதான். என்னைக்குமே இந்த கமிஷன் போட்டாச்சுன்னா கமிஷனுடைய கமிஷன்ல இருக்கக்கூடிய சாராம்சம் எல்லாமே, அந்த கமிஷன் கொடுக்கக்கூடிய அறிக்கை எல்லாமே ரெக்கமெண்டேட்டரி தான், மேண்டேட்டரி கிடையாது. அதனால அந்த கமிஷனால எந்த பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை. ஓப்பனா சொல்றோம்னா ஒரு கமிஷன் அப்படிங்கிறதே கண்துடைப்பு, அவ்வளவுதான். முன்னால காமராஜர் சொல்லுவார், ஏதாவது ஒண்ணு ஒண்ணுமில்லாமல் ஆக்கணும்னா ஒண்ணு அதன் தலையில கல்ல போடணும், இல்லாட்டி கமிஷனை போடணும் அப்படிம்பார். இவ்வளவுதான். கமிஷன்ங்கிறது எப்போதும் அந்த நேரத்துல ஒரு டைம் பாஸ்க்காக பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு சட்டபூர்வ தன்மை எதுவுமே கிடையாது. ஒரு கமிஷன் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருச்சு அப்படிங்கறதுனாலே அதன்படி செய்தாகணுங்கிற அவசியம் இல்லை. அறிக்கையை வாங்கி வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ இந்த அறிக்கையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு 2 மனுதாரர்களுமே தீர்மானித்தார். அவங்களுடைய கோரிக்கை என்ன? சிபிஐ விசாரணை நடக்கணும், உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில அவர் மேற்பார்வையில விசாரணை நடக்கணும். டோட்டல் சாராம்சம் என்ன அப்படின்னா, தமிழக அரசு இந்த விஷயத்தை விசாரித்து விடக்கூடாது. இதுதான் இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை உறுதி செய்திருக்கிறது. விசாரணையிலிருந்து டோட்டலா தமிழக அரசை தள்ளி வைத்திருக்கிறது. இப்ப சென்னை ஹைகோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடி அது தன்னுடைய இதுவரைக்கும் நடத்தியிருக்கிற புலனாய்வு அறிக்கையை இனி சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடும். இனி அஸ்ராகருக்கு வேலை கிடையாது. இன்னும் பாருங்க, அதாவது தமிழக அரசு எந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சிருக்குன்னா, இப்ப உச்ச நீதிமன்றமே தன்னுடைய இதுல அந்த 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கணும், அவங்க தமிழ்நாடுக்காரரா இருக்கலாம், ஆனா தமிழர்களாக இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஏன்னா இது ரொம்ப சுதந்திரமா நியாயமா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த அருணா ஜெகதீசன் பற்றி உச்ச நீதிமன்றம் எதுவும் சொல்லலை அப்படிங்கறதெல்லாம் வச்சுட்டு எந்த ஒரு மைலேஜும் வில்சன் எடுக்க முடியாது. இப்ப வந்திருக்கிற தீர்ப்பு என்பது தமிழக அரசுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய ப்ளோ, மிகப்பெரிய செட்பேக். இல்ல சந்தேகமே கிடையாது. இதை மூடி மறைக்கிறதுக்கான எந்த வேலையும் யாரும் பார்க்க தேவையில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பெயரில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இப்போது கூறப்படுகிறது. எஸ், அதாவது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் பெயரில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அபிஷேக் மனு சிங்வி இன்று முறையிட்டு இருக்கிறார். அதுதான் ரொம்ப வேடிக்கை. அதாவது கரூர் சம்பவத்துல உயிரிழந்த ஒரு சிறுவனின் தந்தை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதைத்தான் அபிஷேக் மனு சிங்வி இப்படி சுட்டி காட்டி இருக்கிறார். என்னன்னா, அந்த இறந்து போன மகனுடைய தாய் ஒரு காணொளியில என்ன சொல்லி இருக்கிறார்னா, தாவேக்கா கொடுக்கக்கூடிய இழப்பீட்டுக்கு ஆசைப்பட்டு என்னுடைய ஹஸ்பண்ட இந்த மாதிரி ஒரு மனு தாக்கல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும், தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுலயும் வில்சன் தரப்புக்கு ஒரு ஏமாற்றம். ஏன்னா அது சம்பந்தப்பட்ட விசாரணையும் நாங்க சிபிஐ மூலமா பார்க்க சொல்றோம்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கு? இன்னொன்னு, உயிரிழந்த சிறுவனுடைய தந்தை மனுதாரரா முன்னால போயிருக்கிறார். தாய் என்ன சொல்றாங்க? தாவேக்காவுடைய இழப்பீட்டுக்கு ஆசைப்பட்டு இவர் இவ்வாறு செய்து விட்டார் அப்படின்னு. இதுல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. இந்த நெரிசலில் சிக்கி அந்த மகன் இழந்தான் என்பது பொய் செய்தி அல்ல. இந்த உயிரிழந்த மகனுடைய அப்பா வழக்கு போடுறாரு, அம்மாவுக்கு அதுல உடன்பாடு இல்லை. இவ்வளவுதான் விஷயம். இது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற விஷயம், பிரச்சனை. தந்தை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போறார். ஆனா இவர் இன்ன காரணத்துக்காக கொண்டு போயிருக்கா, பணத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு போயிட்டார் அப்படின்னு அவங்களோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி இந்த மனுவனுடைய சாரம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நெரிசல்ல சிக்கி என்னுடைய மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிற அடிப்படை தகவல், இந்த தகவல்ல எந்த பொய்யும் இல்லை. இந்த தகவல் உண்மை. உயிரிழந்த சிறுவனுடைய தந்தைக்கும் தாய்க்கும் இடையில உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாமா கூடாதாங்கிறதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அவ்வளவுதான். இந்த கருத்து வேறுபாடு இந்த ஒட்டுமொத்த தீர்ப்பை மாத்திராது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த தீர்ப்புமே
பிரதானமான 2 மனுக்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு ஆதவ அர்ஜுனாவுடைய மனு, இன்னொன்னு உமா ஆனந்தனுடைய மனு. சோ இந்த தீர்ப்புடைய சாராம்சம் இந்த 2 பிரதான மனுக்கள் சார்ந்தது. இப்ப மகனை இழந்தேன்னு சொல்லி ஒரு தந்தை போட்ட வழக்கோ மத்ததோ சார்ந்தது அல்ல. அது ஒரு உபரியான வழக்கு, அவ்வளவுதான். இந்த தீர்ப்புக்கு அடிப்படையானது என்ன அப்படின்னா இந்த 2 பிரதான மனுதாரர்களும் வச்ச பிரேயர். அந்த பிரேயருக்கான ஆன்சரை தான் இன்னைக்கு தீர்ப்பாக கொடுத்திருக்கிறது. ஒருவேளை அபிஷேக் மனு சிங்வி சொன்னதை உண்மை என்று இந்த உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் அது என்ன செய்யும்னா அதை ஒரு தனி வழக்காக விசாரிக்கும். அவர்கள் பொய் கூறி இருக்கிறார்களா அப்படின்னு விசாரிக்கும். அப்படி விசாரிக்கிற பொறுப்பையும் சிபிஐயிடம் ஒப்படைக்கும். இவ்வளவுதான். மற்றபடி இந்த தீர்ப்பு மாறிடாது. திரும்பவும் சொல்றேன், இந்த தீர்ப்பு என்பது ஆதவ அர்ஜுனா, உமா ஆனந்தன் ஆகியோருடைய பிரதான மனுக்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கிற பிரேயர் மேல கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த தீர்ப்பின் மூலமா திமுக அரசுக்கு மிகப்பெரிய சட்டபூர்வமான பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னால கவர்னருக்கு எதிரான வழக்குல நாங்க ஜெயிச்சிட்டோம்னு மாறுதட்டிட்டு இருந்த டிஎம்கே அரசு இந்த வழக்குல மிகப்பெரிய தோல்வியை கண்டிருக்கிறது. இப்போ இந்த பின்னடைவை சமாளிக்கிறதுக்கு நிறைய இப்போ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இது இடைக்கால தீர்ப்பு தான், அருணா ஜெகதீசன் சம்பந்தம் எதுவும் சொல்லல பாத்தீங்களா. அது அதே போல இந்த உயிரிழந்த தந்தை அவர் கேஸ் போட்டாலும் அந்த உயிரிழந்த பையனுடைய அம்மா என்ன சொன்னாங்க பாத்தீங்களா காணொலியில. இப்படியெல்லாம் சொல்லி திசை திருப்புவது. திமுக ஆதரவு ஊடகங்கள் இந்த சைட்லைட்ஸுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து மொத்த அந்த தீர்ப்பினுடைய தன்மையை, தீர்ப்பின் சாராம்சத்தை சிதறடிப்பது. இதுதான் இவர்களுடைய நோக்கம். இவங்க என்ன சிதறடிச்சாலும் சரி, என்ன மீடியா பேக்கப் இருந்தாலும் சரி, தீர்ப்பு இதுதான். இந்த தீர்ப்பு தான் அமலுக்கு வரப்போகிறது. இவர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இதுதான் உண்மை. இந்த தீர்ப்பு தொடர்பாக ஆதவ அர்ஜுனா பேசியதை பார்த்தீர்களா? அதாவது உச்ச நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து டெல்லியில பத்திரிகையாளர்களை ஆதவ அர்ஜுனா சந்தித்தார். அவர் என்ன கூறினார் அப்படிங்கிறத பார்ப்போம். தாவேகாவை முடக்க திமுக முயற்சிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விரைவில் உண்மை வெளிவரும் அப்படின்னு தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார். அதோட இன்னும் சில விஷயங்களை அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு பார்க்கலாம். நாங்கள் 3 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும், அதை உச்ச நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்க வேண்டும், அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்று கோரியிருந்தோம். இந்த 3ஐயும் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த 3மே எங்களுக்கு சாதகமானது. கரூரில் சம்பவம் நடந்த இடத்தில் பிரச்சாரம் செய்ய எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. காவல்துறை சொன்ன இடத்தில் தான் விஜய் பிரச்சாரம் செய்தார். அதே போல விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்று கூறுவது அபாண்டமான குற்றச்சாட்டு. கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்ய மத்தியானம் 3 மணி முதல் இரவு 10 மணி வரை போலீஸ் அனுமதி கொடுத்திருந்தது. அந்த நேரத்திற்குள் தான் விஜயும் வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றார். கரூருக்கு நாங்கள் வந்தபோது கரூர் காவல்துறை எங்களை வரவேற்றது. இது வழக்கத்துக்கு மாறாக இருந்தது. வேற எந்த மாவட்டத்திலும் இது போல நாங்கள் வரவேற்கப்பட்டது இல்லை. திடீரென கரூரில் மட்டும் எங்களை காவல்துறை வரவேற்றது ஏன்? இது ஏன் சொல்றேன்னா, தலைவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போகணும். ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லேயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க சன் டிவின்னு தெரியும், என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு. ஸோ நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார். நாங்க பேசுறோம் சார். நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். இவர் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அலோவ் பண்ணுங்க. நாங்க பேசுறது கேட்கிறோம். நீங்க அமைதியா இருங்க. ஸோ கரூர்ல இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்குது. அதை நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணுறேன். கரூரில் போலீஸ் காவல்துறை தான், கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலையும் நடக்கலை. அவங்க தான் வந்து வரவேற்றாங்க. அவங்க தான் வந்து
திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் ஒன்று வந்து வச்சா எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. எங்கள் தொண்டர்கள் மீது ஏதோ தீவிரவாதிகள் போல போலீசார் திடீரென தடியடி நடத்தினர். கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்பட்ட போது காவல்துறை அதிகாரிகள் தான் எங்களை அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டனர். நாங்கள் அப்பவும் கூட கரூர் எல்லையில் தான் இருந்தோம். நீங்கள் உள்ளே வந்தால் கலவரமாகிவிடும் என்று சொன்னதால் தான் நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோமே தவிர நாங்கள் தப்பியோடவில்லை. தாவேகாவை முடக்க திமுக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அது அல்ல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தா கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோம். ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறது நாங்க பதிவு பண்ணுவோம். நாங்கள் கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களையும் தத்தெடுக்க போகிறோம். அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்வோம், அவர்களோடு இணைந்து போராடுவோம் என்று ஆதவ் அர்ஜுனா கூறினார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு டோன் அண்டர் கரண்டா இருக்கு. என்னன்னா, எங்கள் கட்சியை முடக்க டிஎம்கே முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டை ஆதவ் அர்ஜுனா வைத்திருக்கிறார். கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு விஜய் வெளியிட்ட வீடியோலையும் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மிஸ்டர் சிஎம், நீங்க என்ன பழிவாங்கணும்னு நினைச்சா என்னோட மோதுங்க, என்ன பழிவாங்குங்க, அதுக்காக என்னுடைய நிர்வாகிகளையோ இல்லாட்டி என்னுடைய தொண்டர்களையோ பதம் பார்க்காதீர்கள் அப்படிங்கிற டோன்ல விஜய் சொல்லியிருந்தார். விஜயும் கேட்டகரிக்குல டிஎம்கே தான் குறிவைத்து தாக்கினார். இப்ப ஆதவ் அர்ஜுனாவும் நேரடியாக திமுக மீது குற்றம் சாட்டி இருக்கிறார். சோ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப விஜயனுடைய தாவேகாவுடைய ஒற்றை இலக்காக திமுக எதிர்ப்பு என்று மாறி இருக்கிறது. இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு நேரடி முனைப்பில் இனி அவர்கள் ஈடுபட போகிறார்கள். அதற்கான இண்டிகேட்டர் தான் ஆதவ் அர்ஜுனா, விஜய் எல்லோருமே டிஎம்கே மட்டும் குறிவைத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பின் அரசியல் தாக்கம் என்னவாக இருக்கும்? முதல் அரசியல் தாக்கம், திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடுவதற்கான ஒரு உத்வேகத்தை இந்த தீர்ப்பு தாவேகாவுக்கு வழங்கி இருக்கும், அல்ல சந்தேகமே கிடையாது. அநேகமா இந்த தீர்ப்பை ஒட்டி அடுத்த ஒரு சில நாட்கள்ல விஜய் கரூருக்கு செல்ல வாய்ப்பு உண்டு. பட் இந்த தடவை ரொம்ப அலர்ட்டா அவர் போவார். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, தன்னை சுத்தி கூட்டம் சேரக்கூடாது, அப்படிங்கிற சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட அவர் கவனமா போவார். ஏன்னா திரும்ப அவர் கரூருக்கு போறதை ஒட்டி ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி அவரை எதிர்க்கக்கூடிய சக்திகள் கூட ஒருவேளை திட்டமிடலாம். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா மெட்டிகுலஸா பிளான் பண்ணித்தான் அவர் போவார் நினைக்கிறேன். சோ இந்த தீர்ப்பு தாவேகாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாரல் பூஸ்ட், இது ஒண்ணு. அதே நேரத்துல ரெண்டாவது ரொம்ப முக்கியமான இம்ப்ளிகேஷன், இந்த தீர்ப்பு திமுகவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா கரூர் தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் இப்ப கம்ப்ளீட்டா தமிழக அரசு, தமிழக காவல்துறை கையை விட்டு போய்விட்டது. அது சிபிஐ கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அந்த சிபிஐ என்கொயரிங்கிறது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கு. ஆனால் தமிழக அரசின் கண்ட்ரோல்ல இல்லை. அதனால இது திமுகவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெரும் பின்னடை, சந்தேகமே கிடையாது. ஒரு பெரிய ப்ளோ. ரைட். இது அரசியல்ல என்ன விதமான கெமிஸ்ட்ரியை உருவாக்கும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் சேர்ந்த ஒரு இன்டலெக்சுவல் லீடர் என்கிட்ட சொன்னார், என்ன ஸ்ரீனிவாசன், என்ன உச்ச நீதிமன்றத்தில் எல்லாம் போட்டிருக்காங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு உத்தரவு வந்துடும் நினைக்கிறீங்களா அப்படின்னா. எஸ் சார். ஆமாங்க,
சிபிஐக்கு உத்தரவிட்டாச்சுன்னா சிபிஐ நெட்டுக்குள்ள இந்த கேஸ் வந்தாச்சுன்னா உங்க என்டிஏவுக்குள்ள விஜய் வந்துருவார்ல, அப்படித்தானே அப்படின்னு. அவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர், ரொம்ப பெரிய இடத்தை சேர்ந்தவர். பேர சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர்களில் ஒருவர், ஒரு அறிவுஜீவியும் கூட. அவர் அந்த மாதிரி சொன்னார். அதாவது சிபிஐ நெட்டுக்குள்ள கரூர் வந்தாச்சுன்னா என்டிஏ நெட்டுக்குள்ள விஜய் வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் ஒண்ணு அவர் கூறினார். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றத்தை நாம் கவனிக்கணும். தான் எதிர்க்க வேண்டிய ஒற்றை புள்ளியாக திமுகவை மட்டுமே கருதக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு விஜய் வந்து சேர்ந்திருக்கிறார். இப்ப இன்னைக்கு டெல்லியில பேசிருக்க ஆதவ் அர்ஜுனா அதைத்தான் எதிரொலிக்கிறார். சோ இந்த தேர்தலை பொறுத்தவரை 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை எதிர்க்கப்பட வேண்டியது திமுக மட்டுமே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு விஜய் வந்து சேர்ந்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பார்ட்டியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ், விஜயனுடைய பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த ரெண்டும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. இன்னொரு தடவை டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாச்சு அப்படின்னா விஜயனுடைய அரசியல் இருத்தல், பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கேள்விக்குள்ளாகிவிடும். அதுக்கப்புறம் அவரை தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே டவுட் தான். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் விஜய் வந்து கம்ப்ளீட்டா ஷேட்டர் ஆயிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரசியல் பண்றது, அதுவும் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவதுங்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அப்படிங்கறத அவர் புரிந்து கொண்டிருப்பார். அப்படிங்கிறப்போ தன்னுடைய அரசியல் இருத்தலுக்காக வேணும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். இதுதான் விஜயனுடைய எண்ணம்னா விஜய் முதல்ல தனித்து போட்டியிட முடியாது இனிமேல். ஏன்னா தனித்து போட்டிட்டு ஓட்ட பிரிச்சு ஒரு குறைந்த தொகுதிகள் வித்தியாசத்துல ஜஸ்ட் பார்டர்ல பாஸ் பண்ணி திரும்பவும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா சரி, ஒருவேளை டிஎம்கேல இருக்க காங்கிரஸ் பிரிச்சு வெளியில கொண்டு வந்து காங்கிரஸோட விஜய் அலையன்ஸ் வைக்கிறான்னே வச்சுப்போம். காங்கிரஸுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 2014 காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. அன்னைக்கு காங்கிரஸ் வாங்கின வாக்குகள்ல வேற எந்த கட்சியினுடைய வாக்குகளும் கலக்கல. சோ அந்த வருஷம் வாங்கின வாக்குகள் டோட்டலா காங்கிரஸ் வாக்குகள். அது எவ்வளவு இருந்தது? 4.37%. சரி, ஒரு கௌரவமா 5% வச்சுக்கலாம். இன்னைக்கு அதுக்கும் குறைஞ்சிருக்கும், இருந்தாலும் 5% வச்சுப்போம். 5% விஜய்க்கு எவ்வளவு கிடைக்கும்? அது விஜய்க்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரிசல்ட் வந்தா தான் தெரியும். உத்தேசமா டபுள் டிஜிட்டுக்கு மேல இருக்கலாம், 10-12% இருக்கலாம். இந்த 12 காங்கிரஸ் 5%, 17%, 18% கிடைக்கும். அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு முழுக்க மொத்தமா சேர்த்து வெறும் ஒரு 18% கிடைச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. மிஞ்சி போனா சில விஐபிஸ் வேணா ஜெயிக்கலாம், விஜய் ஜெயிக்கலாம், அப்புறம் 1-2 விஐபிஸ், மொத்தம் 3-4 சீட்டு ஜெயிக்கலாம். சோ இந்த விதமான ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பின் மூலமாக, ஒரு வலுவற்ற எதிர்ப்பின் மூலமா மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அப்ப விஜயனுடைய பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கறத விஜய் உறுதி செய்யணும்னா அவருக்கு இருக்கிற நியாயமான ஒரே வாய்ப்பு என்டிஏவுக்குள்ள அவர் வருவதுதான். என்டிஏவுக்குள்ள 7 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுக இருக்கிறது. அதன் கையில மினிமம் 23% ஓட்டு இருக்கு. அப்புறம் இந்தியாவை தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற பிஜேபி என்கிற மாபெரும் அரசியல் சக்தி இந்த கூட்டணியில இருக்கு. அப்போ இந்த ஒரு மாபெரும் மெகா கூட்டணிக்குள்ள விஜய் வர்றதன் மூலமா டிஎம்கே குடை சாய்த்து விட முடியும், டிஎம்கே தோல்வியை உறுதி செய்ய முடியும். விஜய் மட்டும் இந்த பக்கம் வந்துட்டார்னா அப்பவே எழுதி கொடுத்துடலாம், இந்த தடவை டிஎம்கே ஆட்சி கிடையாது அப்படின்ட்டு. சோ டிஎம்கே ஆட்சியை விலைக்கு வைத்து விட முடியும். 2026 தேர்தலில் திமுக திட்டவட்டமாக ஆட்சிக்கு வராது அப்படிங்கறத உறுதி செய்து விட முடியும். இது என்டிஏவுக்குள்ள விஜய் வந்தால்தான் இது நடக்கும். இது விஜய்க்கு பாதுகாப்பு. ஒருவேளை விஜய்
என்டிஏவுக்குள்ள வரலைன்னு வச்சுப்போம். அப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில விஜயினால பெரிய அளவுல ஓட்டு வாங்க முடியாது, பெருசா ஜெயிக்க முடியாது. அதே நேரத்தில் ஏற்கனவே இருந்த கூட்டணி பலத்தை டிஎம்கே இழந்திருக்கும். அதனால டிஎம்கே கூட்டணி பலம் குறைந்திருக்கும். அதே நேரத்தில் என்டிஏல இப்போ பிஜேபியும் இருக்கிறது. அடுத்தாப்புல அன்புமணி ராமதாஸ் உள்ள வருவார். தேமுதிக நிச்சயமா என்டிஏக்குள்ளதான் வரும் நம்புறேன். அப்படிங்கிறப்போ என்டிஏவுடைய கூட்டணி பலம் சிறப்பான முறையில் இருக்கும். அதோட திமுகவுக்கு எதிரான அதிருப்தி இதெல்லாம் வேற இருக்கு. இது எல்லாம் சேர ஓட்டுகள் 3 பக்கமா பிரிய, அதுல பெருமளவு வாக்குகள் என்டிஏவுக்கு கிடைக்க, கடைசியில என்னாகும் அப்படின்னா இந்த போட்டி என்டிஏவுக்கும் டிஎம்கே கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாக மாறும். இதுல என்டிஏவுக்கு ஒரு எட்ஜ் ஓவர் கிடைக்கும். இது உறுதி. இதை திட்டவட்டமா சொல்ல முடியும். ஆனால் விஜய என்டிஏவுக்குள்ள வந்துட்டார்னா என்டிஏ ஸ்வீப் பண்ணிடும். 1991 என்ன விதமான ரிசல்ட் வந்தோ அது போல வரும். டிஎம்கே வரவே வராதுன்னு அப்பவே அந்த நிமிஷத்திலேயே நம்ம எழுதி கொடுத்துடலாம். அப்படி இருக்கும். அப்போ விஜய் எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் யோசித்து முடிவு செய்யும். இப்ப விஜய்க்கு முன்னால 2 முக்கியமான சிக்கல் இருக்கு. ஒண்ணு, விஜய் முதல்வர் வேட்பாளர்னு அவருடைய ரசிகர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். என்டிஏவுக்குள்ள வந்தால் அவர் எடப்பாடி பழனிசாமியைத்தான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இது சாத்தியமா? முதல் கேள்வி. இது சாத்தியம். ஏன்னா விஜய்க்கு நிறைய ஏஜ் இருக்கு, இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு. 2031 கூட அவருடைய அரசியலை செய்து கொள்ளலாம். இப்ப விஜய்க்கு தேவை என்ன அப்படின்னா தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கான பாதுகாப்பான சூழல். என்டிஏவுக்குள்ள அவர் வர்றதன் மூலமாக மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய கட்சியினுடைய தோழமையும் கிடைக்கும், மாநிலத்தில் ஆட்சி செய்ய போகிற அதிமுகவின் தோழமையும் கிடைக்கும். ஒரு நட்பான சூழல்ல அவர் தன்னுடைய கட்சி என்கிற பயிரை மிக சிறப்பான முறையில் வளர்க்க முடியும். இன்னைக்கு நாளைக்கே முதல்வராகணும் ஏன் அவசரப்படணும்? அடுத்த 5 வருஷம் கழிச்சு கூட முதல்வராகலாம். 2031 டார்கெட்டா வச்சுக்கணும். விஜய்க்கு நிறைய ஏஜ் இருக்கு. இப்ப சின்ன வயசு தானே. எஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏஜ். அப்புறம் ஏன் அவசரப்படணும்? அதை அவங்க கேரக்டரை சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு சாதாரண விஷயம். இன்னொன்னு, இவர் இப்பதான் அரசியலுக்கு வருகிறார். இவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு இவருக்கே தெரியாதப்போ நான் முதல்வராகணும் பிரதமராகணும்லாம் இப்பவே குதிச்சுட்டு இருந்தாருன்னா அப்புறம் வேலைக்கு ஆகாது, அரசியலே எல்லாம் போயிடுவார். அதனால அரசியலை யதார்த்தமாக பிராக்மேட்டிக்காக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா யதார்த்தமா இந்த அரசியலுடைய குரூரமான யதார்த்தத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஐ ஓப்பனராக கரூர் சம்பவம் நடந்திருக்கிறது. அவருடைய சினிமா மாதிரி அரசியல் கிடையாது. அதை அவர் உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் 2வது ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னீங்க. அப்படிங்கிறப்ப கொள்கை எதிரியான பிஜேபியோட எப்படி நீங்கள் கைகோர்க்கலாம் அப்படின்னு இந்த டிஎம்கேக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், என்டிஏ தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவாங்க. டிடிவி தினகரன் மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அதுக்குன்னே, இதை கிளப்பி விடுறதுக்குன்னே. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, சில அரிதினும் அரிதான சூழ்நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைவதற்காக முரண்பட்ட கொள்கைகளை கொண்ட கட்சிகள் ஒன்று சேரலாம். இது தவறும் இல்லை, இது பாவமும் இல்லை. 1999 பிஜேபியுடன் திமுக கைகோர்த்தது. பிஜேபியுடன் டிஎம்கே கைகோர்க்கலாம் என்றால் பிஜேபியுடன் தாவேக கைகோர்த்தால் என்ன தவறு? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோள் எல்லோருக்குமே இருக்கு. அது என்ன? மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. இதுதான் இன்னைக்கு தாவேகாவின் குறிக்கோள், இதுதான் அதிமுகவின் குறிக்கோள், இதுதான் பிஜேபியின் குறிக்கோள். குறிக்கோள்ல இந்த 3 கட்சியும் ஒன்றாக இருக்கிறப்போ இந்த 3 கட்சியும் ஒரே அணியில் ஒன்றாக இருந்தால் என்ன குறைந்து விடும்? இதை விஜய் புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.